இருந்தது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. இல்லை ஆக்சுவலாக நாங்கள் வந்தது வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தோம். ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொட்டிட்டு மேலே மேட்சே முடிஞ்சிடுச்சு. ஆனால் வீடியோவே எடுக்க முடியல. நாங்கள் நினச்சோம் ஒரு 1 hour எடுத்துட்டு 3 மணி நேரம் மேட்ச் என்ஜாய் பண்ணலான்னு. 1 hourல மேட்சே முடிஞ்சிடுச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதனால சரி ஓகே சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். திட்டு வாங்கிட்டு செக்யூரிட்டி காசு திட்டு வாங்கிட்டு வீடியோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். பட் ஃபன் நல்லா இருந்தது. சிஎஸ்கே கண்டினியூஸாக வந்து ஃபால் டவுனாகவே இருக்குது. ஆமாம், வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ப்ரெஷர் எல்லாம் தோனி சைடு. ஆமாம். உங்களோட கமெண்ட்ஸ் ஐ திங்க் இப்போ இட்ஸ் டூ early in the tournament. இன்னும் டைம் இருக்குது. டெஃபினட்டாக நம்ம பவுன்ஸ் பேக் பண்ணிடுவோம். எஸ், பாயிண்ட்ஸ் டேபிள் எப்பவுமே சிஎஸ்கே ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. ஆமாம், இப்போ லாஸ்ட்டில் இருக்குது. ஆமாம் ஆமாம். என்ன யோசிக்கிறேன் ப்ரோ? நான் எதுவுமே யோசிக்கல ப்ரோ. நான் வேற ஒரு பர்பஸ்க்கு வந்தேன் ப்ரோ. எதுவுமே யோசிக்கல. நான் எதுவும் யோசிக்கல. நீ யோசனை சொல்லு. நான் யோசிக்கல ப்ரோ. ஓ தேங்க் யூ. ஹலோ எஸ் தேங்க் யூ. எஸ் ப்ரோ, தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. மேட்ச் நல்லா தான் போச்சு. ஐ மீன் லைக் பிகினிங்கில் லாட் ஆஃப் ஹோப் இருந்தது. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஐ மீன் லைக் ஆஃப்டர் 5th over ஐ திங்க் வி லாஸ் த ஹோப். பேக் டு பேக் வந்து ஐ மீன் லைக் சிஎஸ்கே வந்து விக்கெட்ஸ் ஃபால் ஆக ஆரம்பிச்ச உடனே ஹோப் எல்லாம் கொஞ்சம் போயிடுது. பட் இட்ஸ் ஓகே. எல்லா சீசன்லேயும் வந்து நம்மளே சப்போர்ட் பண்ணுற டீமே வின் பண்ண முடியாதுல்ல. ஸோ இட்ஸ் ஓகே. இந்த சீசனில் போனாலும் வி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் இன் த நெக்ஸ்ட் சீசன். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஸோ தேங்க்யூ. இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது கிடையாது. இது 2 வாட்டி நடந்திருக்கு. 2020 நடந்திருக்கு, 2022 நடந்திருக்கு. சிஎஸ்கே நல்லா கம்பேக் பண்ணும். ஆனால் இந்த மேட்ச் அப்புறம் சிஎஸ்கே அப்புறம் இந்த ஃபைனல் ஜெயிக்கல நினச்சா நான் டெல்லி கேபிட்டல்ஸில் சப்போர்ட் பண்ணுவேன். எங்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் செகண்ட் ஃபேவரட் டீம். நான் ஆர்சிபி சத்தியமாக இந்த வருஷத்தில் ஜெயிக்கார். பிகாஸ் ப்ரோ கிரீட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயிப்பாங்க தோப்பாங்க ப்ரோ. போகணுமா என்ஜாய் பண்ணணுமா வரலாம். வெளியே உட்காந்து பேசுவாங்க 6 அடிக்கல 4 அடிக்கல. இவங்க லெட் மேங்க இறக்கி ஒன்று ஆடுவாங்களா பார்ப்போம். கண்ணை முடி சுத்ததான் செய்வானுங்க. அங்கே உள்ள கிரவுண்டில் இருக்க ஃபீல் நிலைமைனா அவங்களுக்கு தெரியும். மேட்ச் பார்த்தோமா ஜெயிச்சோமா தோத்தது ஏதோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோமா அவள் தான். சொல்கிறவங்களை இறக்கி விட சொல்லுங்களேன். ஒரு 4 ஓவர் போடுங்க. அதுதான் ப்ரோ. கேமை பார்த்தா ஜாலி ப்ரோ. வின்னா நீங்க வின்னு நாளைக்கு வின்னா நீங்க அவளை ஃப்ரீயா எடுத்துன்னு போயிடணும் ப்ரோ. வந்தா என்ஜாய் பண்ணா ஃப்ரீயா இருக்கும் ப்ரோ. கப்பு நம்மதே. ப்ரோ ஒன்றும் இல்லை. ஜெகதீஷ் ரெண்டு விக்கெட் கீப்பர் இருந்தா போல நமக்கு தெரியல. 4-5 வருஷமா ஆடிட்டு இருக்கிறார் சிஎஸ்கேல. ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்கல ஜெகதீஷனுக்கு. நம்ம சாய் கிஷோர் இருக்கிறா போல, சாய் சுதர்சன், வாஷிங்டன் சுந்தர், எவ்வளோ தமிழ்நாட்டு பிளேயர் இருக்கிறாங்க. ஷாருக் கான் இருக்கிறா போல. இத்தனை தமிழ்நாட்டு பிளேயர் இருக்கும் போது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் தினேஷ் கார்த்திக் நம்ம அவ்வளோ பெரிய பிளேயரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது சிஎஸ்கேல. எல்லாம் பெரிய பெரிய பிளேயர் தான் ஆடுறாங்க. அதுதான் எல்லாம் 30+, 35+ ஆளுங்க ஆடுறாங்க. மற்ற டீம்லலாம் பாருங்க 13 வயசு பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. 13 வயசு பிளேயருக்கு தைரியமாக சான்ஸ் கொடுக்குறா போல ராஜஸ்தான்காரன். நம்ம டீமில் சிஎஸ்கேல கொடுங்கல நீங்கள் சான்ஸு. பசங்க ஆடலைன்னா நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் எத்தனை வருஷமாங்க சீனியர்ன்ட்டு ஆடுவாங்க போகிறாங்க. சீனியர் நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லாமே ஓகே தான். இது வரைக்கும் 5 கப்போ 4 கப்பா 5 கப்பு தலை ஜெயிச்சு குத்துறீங்க. நன்றி, மிக்க நன்றி. நீங்கள் பெரிய பிளேயர் தான். டைம் வந்துச்சு தலை. இல்லை இப்போ தோனிக்கு வந்து ப்ரெஷர் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா கண்டினியூஸாக ஒரு 2 வருஷமாக ஐபிஎல் கரியரில் இருக்குது. இன்னும் அவர் மேலே ப்ரெஷர் பண்ணுறது வந்து இல்லை ப்ரோ. இப்போ வந்து தோனி வந்து இன்டர்நேஷ்னல்லேருந்து வெளியே வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. அவர் வந்து வருஷத்தில் ஒரு டோர்னமெண்ட் ஆடுறா போல் ஐபிஎல் 59 நாள் இன்னும் நடக்குது. இந்த 2 மாதத்துக்கு தோனி ஆடுறா போல ஓகே தான், இல்லைன்னு சொல்ல. உங்கள் ஃபிட்னஸ் நீங்கள் இந்த 2 மாதத்தில் காமிக்கிறீங்க. வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஃபிட்னஸ் காமிக்கல ஒன்றுமே பண்ணல. சாத்தியம் இல்லை ப்ரோ. ஃபிசிக்கலாக நம்ம கிரிக்கெட் ஆடுறோன்னா கிரவுண்டில் இறங்கி ஓடணும், ஷார்ட் அடிக்கணும். நீங்கள் 10 பால் டாட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் 2 6 ஒரு 4 அடிங்க. மேட்சுக்குள்ளே ஓடணும் நம்ம. மேட்ச்சு நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எத்தும் போனோம் பார்க்குறீங்க. எத்தனை வருஷமாக தான் ப்ரோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் அடிச்சிங்கன்னா ப்ரோ 6 ஓவருக்கு 6 பாலுக்கு 28 ரன்லாம் அடிச்சிங்க. இல்லைன்னு சொல்ல. ஆனால் வேணாம் ப்ரோ, இப்போ முடியல. ஓகே ப்ரோ.